ஹாய், திஸ் இஸ் ஏபல். நான் 12th போர்ட்ஸுக்கு வேண்டி சிவி அகாடமியோட மேக்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் மேக்ஸில் கிடையாது. இப்போ யாராச்சும் ஒரு கொஷின் எனக்கு கொடுத்தா கூட அந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. அப்படியே யாராச்சும் அப்ரோச் பண்ண சொல்லி கொடுத்தா கூட எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணி கடைசியில் ஃபைனல் ஆன்சர் சொல்லவும் தெரியாது. ஏன்னா ஒன்று ஏதாச்சும் நடுவில் ஏதாவது ஸ்டெப்ஸில் ஸ்டக்காகி நிற்கும், இல்லைனா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணி ஏதாச்சும் ஃபைனல் ஆன்சர் ராங் ஆன்சராக வந்து நிற்கும். டீச்சர்ஸ் கூட ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது 12th ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு லெவல் அவங்களே செட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டே போவாங்க. அந்த பேசிக்ஸ் எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு அவங்க கொடுக்குற கான்செப்ட்ஸ் ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் மார்க் பார்க்கும்போது கூட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே ஓரளவுக்கு மார்க் இருக்கும். மேக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும், அதனால டோட்டல் ஸ்கோரும் டவுன் ஆயிரும். அப்புறம் நானாக ஒரு கொஸ்டினை படிக்கணும், ஒரு கான்செப்ட்டை புரிஞ்சு எடுக்கணும்னு நினச்சா கூட ட்ரை பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒன்றுமே புரியாமல் அந்த மாதிரி இருந்தேன்னா. ஸோ திஸ் வாஸ் மீ பிஃபோர் சிவி அகாடமி. பட் ஆஃப்டர் சிவி அகாடமி என்னோட மேக்ஸ் ஜர்னி ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். என்னோட ப்ரோக்ரஸில் ஃபர்ஸ்ட் 3 கிளாஸஸ்லேயே நான் பார்க்க தொடங்கிட்டேன். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க வந்து மேம் எடுத்தது எனக்கு கேல்குலஸ் 3 கிளாஸஸ் கிட்ட போகும்போது என்னால் வந்து கிளாஸஸில் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. பேசிக்காக அவங்க கிளாஸில் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த டெமோ கிளாஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளாஸ் கூட என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் மேமோட டீச்சிங் பற்றி தனியாகவே சொல்லணும். பிகாஸ் இப்போ ஒரு சாப்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த சாப்டருக்கு ஏற்ற கான்செப்ட், கொஷின்ஸ், அப்புறம் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஒரு சாப்டர் டீச் பண்ணும்போது அதை ஸ்க்ராட்ச்லேருந்தே டீச் பண்ணுவாங்க. அந்த சாப்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. ஒரு கொஷின் சால்வ் பண்ணும்போதும் அந்த கொஷின்ஸுக்கு ஏற்ற கான்செப்ட்ஸ் சொல்லி தான் டீச் பண்ணுவாங்க. இதனால நமக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் பார்க்கும்போது எப்படி அந்த கொஷின் அப்ரோச் பண்ணுங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் எப்படி படிக்கணுங்கிறது வரைக்கும் அவங்களே சொல்லிக் கொடுத்துருவாங்க. அடுத்தது எங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா டைம் மேனேஜ்மெண்ட். பீயிங் ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்கூல் டைம் போக, கோச்சிங் டைம் போக, நமக்குன்னு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கிறது ஒரு லிமிட்டடான டைம் தான். அந்த டைமை வேல்யூ பண்ணி அதில் மேக்ஸிமமான கான்செப்ட்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் கொடுத்து வித் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்டான பிளான் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சிவி அகாடமியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பராக படித்து முடிக்க முடியுமா, ரிவைஸ் பண்ண முடியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண முடியுமான்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இவங்க பிளானை பார்த்தோன்னே ஒரு ஹோப் வந்துச்சு முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு வீக்கில் 3 days கிளாஸஸ் கொடுக்குறாங்க வித் ஒன் வீக்லி டெஸ்ட். அப்புறம் இத்தனை மந்த்ஸ்க்குள்ள போர்ஷன்ஸ் முடிக்கணும், அத்தனை மந்த்ஸ் ரிவிஷன் சொல்லி அவங்களே சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ரிவிஷன் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூடவே சால்வ் பண்ணுறாங்க. எல்லா கொஷின்ஸுக்கும் பர்ஃபெக்டாக சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் எக்ஸாம்ஸுக்கு என் ஸ்கூல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் டைம் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ என்சிஆர்டி கொஷின்ஸ் மஸ்ட் எப்போவுமே எல்லா எக்ஸாம்ஸும் படிச்சுட்டு போக வேண்டியது. ஸோ அதுக்கும் சிவி அகாடமி தே ஹேவ் ப்ரொவைடட் அ சொல்யூஷன். அவங்க வெப்சைட்டில் எல்லா கிளாஸ் வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து எக்ஸாம் முன்னாடி நான் பார்த்துட்டு போயிடுவேன். அதான் என்னோட ரிவிஷன். அண்ட் எல்லாத்தோட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஐ சா மை மார்க்ஸ் இன்க்ரீசிங். ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருந்த சப்ஜெக்ட்டில் நம்ம ஐ சி எ ஸ்பார்க் ஆஃப் ஹோப். அப்புறம் டிஃபிகல்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சப்ஜெக்ட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி ஆகிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் இதுக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறது சிவி அகாடமி அண்ட் ரேவதி மேம். தேங்க்யூ ஸோ மச்.